ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பேரலல் ரெசோனன்ஸ். ஸோ நேத்துக்கு நம்ம சீரியஸ் ரெசோனன்ஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு பேரலல் ரெசோனன்ஸ் பார்க்க போறோம். இதோடைய ஜெனரலைஸ்டு சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இப்படிதான் வந்து என்னுடைய ஜெனரலைஸ்டு சர்க்யூட் வந்து இருக்கும். பேரலல் ரெசோனன்ஸ் அப்படின்னா, அதாவது ஐடியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஐடியல் சர்க்யூட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? பட் ரியல் டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம இண்டக்டர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? சோ அது வந்து ஒரு கண்டக்டர் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்ப இதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ என்னுடைய பிராக்டிகல் சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இண்டக்டன்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இட் ஷுட் பி இன் parallel. அப்போ என்னுடைய சர்க்யூட் வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். கிளியருங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் இம்பிடன்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்போ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஐ ரைட் ஆர் பிளஸ் ஜே ஒமேகா எல் அப்படின்னு எழுதிக்கிறேன். இன் parallel வித் சரிங்களா? என்னன்னு போடலாம்? எக்ஸி அப்படின்னு போட்டுக்கலாம். கிளியருங்களா சார்? இதுல டவுட் இருக்கா? சோ அப்போ இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, இப்ப இதுக்கு மட்டும் நான் அட்மிட்டன்ஸ் ஐ மீன் அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப therefore இது வந்து Z உடைய வேல்யூ. My admittance which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 divided by r plus jxl அப்படின்னு கிடைக்கும். I take the complex conjugate r minus jxl divided by r minus jxl. பட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். ஸோ நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். எதுக்காக இவங்க அட்மிட்டன்ஸ் போறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? எனக்கு சீரியஸ் சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் வந்து ஈஸி ப்ரொசீட் பண்றதுக்கு, அதே மாதிரி பேரலல் சர்க்யூட்ல அட்மிட்டன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீட் பண்றதுக்கு. ஏன்னா பேரலல்னு வரக்குள்ள எனக்கு எல்லாமே இந்த மாதிரி நோடலா இருக்கும். ஸோ நோடலா அட்மிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் அதை பேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா என்னால ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன், இந்த டேர்ம் வந்து போறேன். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் மைனஸ் ஜே இன்டூ எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஜே எக்ஸ்எல். இது வந்து ஒய்யோடைய வேல்யூ. வி நோ தட் ஒய்யோட வேல்யூ வந்து நான் எப்படி எழுதலாம்னா 1 divided by RP, okay, plus, sorry sir, this R square plus XL square, okay, plus 1 divided by JXP அப்படின்னு என்னால எழுத முடியும் parallel இருக்கிறதுனால. So if I rearrange this R divided by R square plus X square plus XL divided by இங்க மேல இருக்கிற மைனஸ் ஜே கீழே வந்தா பிளஸ் ஜேவா மாறிடும். It is R square plus XL square. Now you compare LHS and RHS. The important conclusion RP which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா R square plus XL square divided by R. And similarly XP which is equal to R square plus XL square divided by XL. இதுல டவுட் இருக்குங்களா சார் இந்த டெரிவேஷன்ல? It is very important. Any doubt? No, sir. Okay. So that இந்த நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெட்வொர்க்கை நான் இந்த மாதிரி மாடல் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஆர் எக்ஸ்பி எல்லாத்தையும் பேரலா பிரிச்சுட்டேன். அப்போ இதை ஆர்பி, இதை எக்ஸ்பி அண்ட் இதை வந்து எக்ஸ்சி அப்படின்னு போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் சர்க்கியூட்டை இந்த மாதிரி என்னால் பண்ண முடியும். ஸோ இதை இப்படி கன்வெர்ட் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒய்ங்கிற டேர்ம் அட்மிட்டன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? என்னுடைய சீரியஸ் ரெசனன்ஸ்க்கும் பேரலல் ரெசனனுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த என்னுடைய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. சரிங்களா? என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவும் நீங்க சீரியஸ் ரெசனன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. பட் இங்க இட் இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஆர்பில இந்த எக்ஸ்எல்ங்கிற டேர்ம் பிரசன்ட் ஆயிருக்கா. we know that xl which is equal to omega into l. omega is a frequency component. சரிங்களா? 2 pi f. அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ a frequency dependent. சரிங்களா? அதனால எனக்கு சீரியஸ் ரெசோனன்ஸ்ல என்ன கண்டிஷன்ஸ்ல
ரெசோனன்ஸ்ல அக்கர் ஆகுதோ அதே வேல்யூல எனக்கு அக்கர் ஆகாது. கிளியருங்களா சார்? அண்ட் ஒன் மோர் திங், இங்க சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோர்ஸுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் மேபி. அதை நம்ம RSன்னு எடுத்துப்போம். அப்போ என்னுடைய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் R வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, RS இன் parallel with RP இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் என்னுடைய RS வந்து இட் should be வெரி ஹை, அதனால வெரி வெரி ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, ஸோ R is approximately equal to RP அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர்? சரிங்களா சார்? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே சார். ஓகே சார். அப்போ என்னுடைய சர்க்கியூட்டை நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற சர்க்கியூட் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதை தான் இப்படி போட்டிருக்கேன். இது ஓவராலா நான் இந்த ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இது XL. XLன்னு விட XP இது. அதே மாதிரி இது வந்து XCன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய ஓவரால் அட்மிட்டன்ஸை நான் ஆட் பண்றேன். சரிங்களா? we know that Z is equal to 1 by Y அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப therefore நான் ஃபர்ஸ்ட் Y கண்டுபிடிக்கிறேன். அப்போ Y is equal to, it is very simple, 1 by R plus 1 divided by JXL. XL விட XP இது இங்க யூஸ் பண்றது. மைனஸ் 1 divided by Jx. So you know that, சார் இந்த கன்வென்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும் சார். ஸோ அதனால நான் டைரக்டா போட்டேன். இப்போ இந்த J மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, மைனஸ் J மேல போச்சுன்னா பிளஸ் J மாறிடும். J மேல போச்சுன்னா மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 divided by XC மைனஸ் 1 divided by XP அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய Y உடைய வேல்யூ. சரிங்களா? parallel ரெசோனன்ஸ்ல ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல we know that XL equal to XC, அதாவது இந்த ரியாக்டிவ் பார்ட் வந்து it should be 0. ரெசோனன்ஸ்ல ரியாக்டிவ் பார்ட் V is equal to 0. This is very very important condition, மறந்துடக்கூடாதுங்க சார். ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இந்த அட்மிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணக்குள்ள என்னுடைய ரியாக்டிவ் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இது டெஃபினட்டா ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப therefore 1 by XC minus 1 by XP which is equal to 0. Therefore 1 by XC which is equal to 1 by XP. So therefore XP which is equal to XC. சரிங்களா சார்? we know that XP ஓட வேல்யூ வந்து என்னது? It is nothing but R square plus XL square divided by R. Sorry, XP அப்ப XL வரும். Which is equal to 1 divided by XC னே போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப therefore XL XC which is equal to R square plus XL square அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். கிளியருங்களா? ஸோ XL ஓட வேல்யூ ஒமேகா L, XC ஓட வேல்யூ 1 by omega C which is equal to R square plus XL square. So omega will cancel. So therefore L divided by C minus R square which is equal to XL square. Take square root on both sides. So therefore XL which is equal to, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா square root of L by C minus R square. XL வந்து நான் என்ன எழுதலாம்? ஒமேகா L அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? So therefore Fs which is equal to 1 divided by 2 pi into L into square root of L by C minus R square. So this is my final expression. சரிங்களா சார்? ஸோ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, ரீஅரேஞ்ச் ஃபேக்டர்ஸ் இஸ் இட் இஸ் ஆல்சோ வெரி லென்த்தி. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இதுல இருந்து 1 divided by 2 pi L into square root of 1 by C by L அப்படின்னு போட்டுக்கிறேன். மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 1 divided by 2 pi L into square root of 1 minus R square into C by L divided by C by L. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற கீழே இருக்கிற டேர்மை நீங்க வெளியே எடுத்துருங்க. 1 divided by 2 pi
ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய எடுக்கக்குள்ள L இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் C பை Lன்னு கிடைக்கும். இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் சி டிவைட் பை எல்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த எல்லுக்கு இந்த எல் கேன்சல் ஆச்சுன்னா இங்க ஒரு ரூட் எல் வரும். அப்ப தேர்ஃபோர் என்னுடைய ஃபைனல் ஃபார்முலா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 1 டிவைட் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் சி டிவைட் பை எல். ஸோ திஸ் இஸ் மை parallel resonance frequency formula. It is very very important. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சீரியஸ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அந்த வேல்யூ தான் இங்க இருக்கு. அடிஷனலா நீங்க என்ன இருக்கு 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் சி பை எல். ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஆர்சி நெட்வொர்க் உடைய டைம் கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் ஆர்சி. அதே மாதிரி ஆர்எல் நெட்வொர்க் உடைய டைம் கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் எல் பை ஆர். சரிங்களா? இப்போ டவு சி டிவைட் பை டவு எல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும் ஆர்சி எல் பை ஆர் வந்து ஆர் மேல போச்சுன்னா இங்க ஸ்கொயர் வந்துடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஆர் ஸ்கொயர் சி டிவைட் பை எல் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் இங்க இருக்கிற ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 மைனஸ்ல இருக்கு. சரிங்களா? 1 மைனஸ் சம் வேல்யூ. அப்போ இதோடைய ஓவரால் வேல்யூ கண்டிப்பா லெஸ் தேன் 1 தான் இருக்கணும். அப்போ நான் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கக்குள்ள இட் இஸ் ஆல்சோ லெஸ் தேன் 1. புரியுதுங்களா? we know that this is nothing but 1 by 2 pi root Lங்கிறது it is nothing but series resonanceல எனக்கு frequencyக்கான வேல்யூ. அப்போ இந்த ஃபார்முலால இருந்து I conclude my parallel resonance frequency is always less than my series resonance frequency. கிளியருங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அப்ப என்னோட parallel resonance frequency எப்போதுமே வந்து எப்படி இருக்கும்? சீரியஸ் ரெசோனன்ஸ் frequency விட கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இம்பிடன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம சீரியஸ் ரெசோனன்ஸ்ல பார்த்திருப்போம். என்னோட இம்பிடன்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தோம். இட் ஷுட் பி லைக் திஸ். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரீக்வன்சி ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இது வந்து இசட், இது வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சி. சரிங்களா சார்? சீரியஸ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட கிராஃப் தெரிஞ்சிடுச்சுன்னா அதோடைய உல்டா தான் வந்து என்னது parallel ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ parallel ரெசோனன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஃப் அப்படியே உல்டாவா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எஃப்பி parallel ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அதனால இந்த மேக்ஸிமம் இம்பிடன்ஸ் எஃப்பில அக்கர் ஆகாது. சரிங்களா? கொஞ்சம் ஃபர்தர் வேல்யூல எனக்கு வேரி ஆகும். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ அந்த எஃப்எம் ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா which is equal to இந்த ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுங்க 1 divided by 2 pi square root of LC. இது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. 1 minus 1 by 4 into R square C divided by L. ஸோ இந்த எஃப்எஸ் கூட முன்னாடி வந்து ஒரு 1 by 4 போட்டுங்க. இது வந்து ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கன்க்ளூட் மை ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை விட என்னுடைய எஃப்எம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க தெரியும் இது வந்து 1 மைனஸ் இது அதுல 1 by 4 ரிடியூஸ் ஆகி தான் வருது. அதனால என்னுடைய சீரியஸ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விட எஃப்எம் அதிகமா இருக்கும். சாரி மாத்தி சொல்றேன். எஃப்எஸ் இஸ் லெஸ் தென் எஃப்எஸ் இஸ் கிரேட்டர் தென் எஃப்எம் அண்ட் கிரேட்டர் தென் எஃப்பி. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கண்டிஷன். ஸோ இருக்கிறதுலே கம்மியான ஃப்ரீக்வன்சி parallel ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதை விட அதிகமா இருக்கிறது எஃப்எம். மேக்ஸிமம் இம்பிடன்ஸ் வந்து இந்த ஃப்ரீக்வன்சில தான் அக்கர் ஆகும். அதை விட அதிகமா இருக்கிறது தான் சீரியஸ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா சார்? இப்போ இந்த கிராஃப்ல இருந்து ஐ கன்க்ளூட் இப்போ எனக்கு எஃப்எம் வந்து இங்க இருக்கு. சரிங்களா? அப்போ parallel ரெசோனன்ஸ்ல ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்போ என்னுடைய இம்பிடன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி ஹை. ஸோ இம்பிடன்ஸ் இஸ் ஹை அட் parallel ரெசோனன்ஸ். parallel ரெசோனன்ஸ். இது கிளியருங்களா சார்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ என்னுடைய இம்பிடன்ஸ் அதிகமா இருந்தா கரண்ட் எப்படி சார் இருக்கும்? இட் ஷுட் பி மினிமம். அப்போ என்னுடைய கரண்ட் எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இங்க வந்து கரண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல மினிமமா இருக்கும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? அது கிளியர் ஆர் நாட்? நீங்க சீரியஸ் ரெசோனன்ஸ்ல என்ன பாத்தீங்களோ அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல தான் இருக்கும் parallel ரெசோனன்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கரண்ட் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அப்போ என்னுடைய ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் லெஸ் தேன் மை parallel ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். மை எஃப் இஸ் கிரேட்டர் தேன் எஃப்பி. அப்போ என்னுடைய சர்க்யூட் வந்து எப்படி சார் பிஹேவ் ஆகும்?
ப்ளீஸ் சே சம்திங். சீரியஸ் ரெசோனன்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன்? Sir, is it audible? Yes, sir. Audible, sir. சீரியஸ் ரெசோனன்ஸ்ல என்னுடைய ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்ததுன்னா என்னோட சர்க்யூட் எப்படி ஆக்ட் ஆகும் சொல்லியிருந்தேன்? இண்டக்டிவா, கெப்பாசிட்டிவா இல்ல ரெசிஸ்டிவா எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன்? ரெசிஸ்டன்ட் தான் சார். தப்பு மேம். அங்க வந்து சீரியஸ் ரெசோனன்ஸ்ல என்னோட ஃப்ரீக்வன்சி ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விட கம்மியா இருந்ததுன்னா கெப்பாசிட்டிவா ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரெசோனன்ஸ்ல தான் ரெசிஸ்டிவ். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமா இருந்ததுன்னா இண்டக்டிவ்னு சொல்லியிருந்தேன். அப்படியே இங்க உல்டா என்னுடைய ஃப்ரீக்வன்சியை விட ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விட கம்மியா இருந்ததுன்னா என்னுடைய சர்க்யூட் வந்து இண்டக்டிவா ஆக்ட் ஆகும். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருந்ததுன்னா என்னுடைய சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டிவா ஆக்ட் ஆகும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So these are the key points. சரிங்களா சார்? So that's all. So I hope there is no doubt at all. So next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய குவாலிட்டி ஃபேக்டர் ஆஃப் த parallel circuit. ஸோ அதே தான் எனர்ஜி ஸ்டோரேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க parallel resonance வரக்குள்ள நம்ம வோல்டேஜ் பத்தி பேசுவோம். சீரியஸ் ரெசோனன்ஸ்ல QS is equal to என்னன்னு சொல்லியிருந்தோம்? I square XL divided by I square R ன்னு போட்டிருந்தோமா? அதே தான் இங்க instead of I square I go for V square divided by XL divided by V square divided by R. அப்ப நான் ரீஅரேஞ்ச் பண்ணா கிடைக்கும்னா R divided by XLP இல்ல XP. நம்ம XP தான் போட்டோம் கரெக்ட்டுங்களா? அதுதான் ஃபைனல் இதுவா போட்டிருந்தோம். Take it is XP. So this is the corresponding value. சரிங்களா? R ஓட value it is a combination of RS parallel with RP divided by XP. So this is my final formula. சரிங்களா sir? I hope it is very clear. சரிங்களா? And we know that my RS is very high அப்படின்னு சொல்லியிருந்தா நான் என்ன சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருந்தேன்? It is nothing but it is equal to RP divided by XP. RP ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னதுங்க சார்? R square plus XL square divided by R. அதே மாதிரி XP ஓட ஸ்கொயர் வந்து R square plus XL square divided by XL. So இது cancel ஆயிடுச்சுன்னா it is nothing but XL by R. Again the quality factor which is equal to XL divided by R. இது வந்து XL, இங்க இருக்கிறது XP. அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. XL வேற XP வேற. சரிங்களா? வெறும் இண்டக்டன்ஸ் கொடுத்திருந்தா XL. ஸோ இதோடைய ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கொடுத்து இதை நான் கன்வெர்ட் பண்ணக்குள்ள கிடைக்கிறது தான் XP RP. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அப்ப XL குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ அகைன் XL டிவைடட் பை R. Similarly, bandwidthக்கான ஃபார்முலா we know that F2 minus F1 which is equal to resonant frequency divided by Q. இது parallel ரெசோனன்ஸா இருக்கறனால I put P. குவாலிட்டி ஃபேக்டருக்கும் P ன்னு போட்டுக்கிறேன். That's all. மத்த எல்லா கான்செப்ட்டுமே சேம் சார். இப்ப இந்த F1, F2 கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணீங்க. இட் இஸ் a empirical ஃபார்முலா. இதை நீங்க சால்வ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால நான் அப்படி டைரக்டா போட்டுக்கிறேன். ஸோ F1 ஓட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் 1 divided by 4 pi C. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் மைனஸ் வச்சுங்க. மைனஸ் 1 by R plus square root of 1 by R square plus 4C divided by F. பட் ரேரா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ மற்றது எல்லாமே இந்த ஒரு பிளஸ் மைனஸ் மட்டும் தான் இங்க வித்தியாசப்படுமே தவிர வேற எதுவுமே வந்து எனக்கு வித்தியாசப்படாது. இந்த ரெண்டு ஃபார்முலாவை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிடுங்க? மெமரி பண்ணிடுங்க முடிஞ்சா. சரிங்களா சார்? ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இந்த parallel ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து என்னுடைய குவாலிட்டி ஃபேக்டர் Q உடைய வேல்யூ. என்னுடைய Q ஓட வேல்யூ which is greater than or equal to 10 இருந்ததுன்னா சரிங்களா? I go for simplification. இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னுடைய குவாலிட்டி ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்ததுன்னா என்னுடைய பேரலல் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் சீரியஸ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 divided by 2 pi square root of LC. அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல குவாலிட்டி ஃபேக்டர் 10ன்னு கொடுத்துட்டாங்க, பேரலல் ரெசோனன்ஸ் கேட்கறாங்க, நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலாலே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா போகணும்னு எந்த நெசசிட்டியுமே இல்லை. இப்போ டெரிவ் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த ஃபார்முலா போகணும்னு எந்த நெசசிட்டியுமே கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்னுடைய மேக்ஸிமம் இம்பிடன்ஸ் அக்கர் ஆகிறதும் சேம் ஃப்ரீக்வன்சில தான் வந்து எனக்கு அக்கர் ஆகும். சரிங்களா சார்?
And இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஆர்பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஆர்பி உடைய வேல்யூ வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஏன் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம்னா, வி நோ தட் இட் இஸ் நத்திங் பட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் டிவைட் பை ஆர். ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இந்த எக்ஸ்எல் வந்து எனக்கு என்னவாகுது? வேரி ஆகுது. அதனால இந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவாகுது? வேரி ஆகுது. சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி வெல் கிளியர். சரிங்களா சார்? ஸோ வென்எவர் வி கோ ஃபார் அப்ராக்ஸிமேஷன் வித் Q இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0, இந்த RP யோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம்னா, L டிவைடட் பை RC இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது மறந்துடாதீங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெரிவேஷன்லாம் நான் போல. அகைன் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். இன்னொரு 5, 6 ஸ்டெப் நான் போகணும். சரிங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் ஐ ஸ்கிப் இட் ஆல் தோஸ் திங்ஸ். இஃப் யூ நீட் டெஃபினெட்லி நோ இஷ்யூஸ் ஐ வில் கோ. இது எப்படி வந்து நான் போட்டு காட்டுங்க எப்படி? வேணாம் சார், வேணாம். இது சரிங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. மோர் தென் எனஃப். ஏன்னா நமக்கு ஃபார்முலாஸ் மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதனால டெரிவேஷன் நமக்கு தேவைப்படாது. அப்ப என்னோட டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ வந்து L டிவைடட் பை RC. சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்முலாஸ் இல்ல. ஆஸ் யூசுவல் பேண்ட்வித்க்கு எல்லாமே பழைய ஃபார்முலாஸ் தாங்க சார். இதுல நீங்க பெருசா எதுவும் மாத்த போறது இல்ல. ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்முலாஸ் தட்ஸ் ஆல். இதோட உங்களுக்கு பேரலல் ரெஃபரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடியுது. இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சம்ஸுமே இந்த ஃபார்முலாஸ டைரக்ட்டா அப்ளை பண்ற மாரி தான் சார் இருக்கு. அதனால யூ வொர்க் அவுட் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வித் யுவர் ஓன். சரிங்களா? ஸோ இதோட பேரலல் ரெசோனன்ஸ் முடியுது. ஐ டேக் சம் ப்ராப்ளம். சரிங்களா? சோ தட் யூ கெட் சம் கிளியர் கட் ஐடியா. சரிங்களா சார்? ஓகே சார். நவ் யூ see all those sums. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாரி தான் இருக்கும். A resistor of 50 ohm, inductor 0.02 Henry and capacitor 5 microfarad are connected in series. The power factor at resonance is. இதுக்கு என்ன சார் ஆன்சர்? யூனிட்டியா சார்? யூனிட்டி. அவ்வளவுதான். ஏன்னா we know that resonance conditionல சரிங்களா, என்னுடைய நெட்வொர்க் வந்து act as a pure resistive network அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ pure resistive network பவர் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும்? Which is equal to 1. So that is the answer. There is no need to go for any calculations. So next, the dynamic impedance of a parallel circuit. இப்பதான் சொன்னேன், it is nothing but L divided by RC. So this is the answer. Okay. So next, in a series RLC circuit supplied by a source of 125 volt at a resonance frequency of 220 Hz. The magnitude of the voltage across the capacitor and inductor are found to be 4150 volt. Okay. And if the resistance of the circuit is 1 ohm, then the selectivity of the circuit. Selectivity எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு நேத்துக்கு சொல்லியிருந்தேங்க சார், ஞாபகம் இருக்குங்களா? பேண்ட்வித். நோ 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 நோ. பேண்ட்வித் பேஸ் பண்ணியா இருக்கு செலக்டிவிட்டி? தப்பு. நல்லா யோசிங்க. குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர். சூப்பர். குவாலிட்டி ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் என்னுடைய செலக்டிவிட்டி இருக்கும். அப்போ இந்த இடத்துல செலக்டிவிட்டி கேட்கறானா குவாலிட்டி ஃபேக்டர் கேட்கறான்னு மீனிங். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ இதுல எப்படி குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? இந்த கொடுத்திருக்கிற டேட்டால குவாலிட்டி ஃபேக்டர் நான் எப்படி கால்குலேட் பண்றது? எனக்கு எஃப்எஸ் கொடுத்திருக்கிறான் which is equal to 220 ஹெர்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 125 வோல்ட்னு கொடுத்துட்டான். ஸோ இண்டக்டருக்கு அக்ராஸ்ல இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் சரிங்களா, ரெண்டுத்துக்கு இருக்கிறது வந்து 4150 வோல்ட்னு கொடுத்துட்டான். இதுதான் எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டா. அப்போ நான் குவாலிட்டி ஃபேக்டர் Q எப்படி கண்டுபிடிக்கிறது? And R equal to 1 ohm. So it is very VL simple. equal to QVS formula யூஸ் பண்ணியா? என்ன மேம்? CL equal to QVS அந்த formula. Yes, absolutely. We know that VC or VL which is equal to Q times of supply voltage அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து 4150 வோல்ட். Q எனக்கு தெரியாது. சப்ளை வோல்டேஜ் வந்து 125.
சரிங்களா சார்? இப்ப இத நான் சிம்ப்ளிஃபை பண்ணா டெஃபினெட்லி ஐ வில் கெட் த ஆன்சர். சோ இப்ப இந்த சர்க்யூட்ல இருந்து பாருங்க, இங்க 4150 இருக்கு. இங்க 125 இருக்கு. அப்ப டெஃபினட்டா 3.32 வராது. 0.3யும் வராது. டெஃபினட்டா இட் இஸ் கிரேட்டர் தேன் சம் 10. ஏன்னா இத 10ஆல மல்டிப்ளை பண்ணா கூட 1250 வருது. அப்ப தேர்ஃபோர் 33.2ங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். சோ கால்குலேட்டர் போட தேவையில்ல. ஆர் யூ கிளியர் வாட் ஐ அம் சேயிங்? சோ Q is equal to 4150 divided by 125. அப்ப அடிச்சீங்கன்னா டெஃபினட்டா 33 தான் வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். So next, in a series resonance circuit, the maximum current is 100 ampere. What will be the current at upper and lower cutoff frequency? என்னதுக்கு சார் ஆன்சர்? The answer is 70.7. So we know that. So this is my corresponding current graph. கரெக்ட்டுங்களா? ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இந்த கரண்ட் மேக்ஸிமம் IM. ஸோ F1ங்கிறது இங்க இருக்கிறது. சரிங்களா? F1, F2ங்கிறது இங்க இருக்கிறது. இதுல வந்து எனக்கு கரண்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருந்தேன்? 0.707 IM இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்ப IM 100. அப்ப அது வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன இருக்கும்? 70.7 வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா சார்? ஸோ அடுத்தது a series resonance circuit RLC கொடுத்துட்டாங்க. குவாலிட்டி ஃபேக்டர் கேக்குறான். அப்ப குவாலிட்டி ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன? 1 divided by R square root of L by C. அப்ப therefore 1 by 2 square root of 1 into 10 to the power of minus 3 divided by 0.1 வந்து 1 into 10 to the power of minus 7 போட்டுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணனா -4 மேல போச்சுன்னா +4. So இதுல இருந்து ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தனா 10 to the ஸ்கொயர்னு வரும். அப்ப 100 divided by 2 which is equal to 50. அப்ப என்னுடைய குவாலிட்டி ஃபேக்டர் வந்து it should be 50. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சார் புரியுதுங்களா சார்? Yes, sir. So next பாருங்க, a circuit with a resistor, inductor and capacitor in series is resonant at 5 F0 hertz. If all the components values are now doubled and the new resonance frequency. இப்போ FS1 எடுத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய பேசிக் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 divided by 2 pi square root of L into C. இப்போ நான் வந்து புது ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல் த காம்போனன்ட்ஸ் வேல்யூஸ் ஆர் நவ் டபுள்டு. அப்போ 2 pi square root of L வந்து டபுள்ல இருக்கு. அப்போ 2 times of L. கெப்பாசிட்டரும் எனக்கு 2 times வந்து டபுளா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 2 காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 divided by 2 1 divided by 2 pi square root of L into C அப்படின்னு கிடைக்கும். அவன் கரெக்டா இருக்கான். அப்போ FS2 which is equal to 1 by 2 இதை மொத்தமா என்ன சொல்லலாம்? FS1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்ல ஃப்ரீக்வன்சி எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? F0 ஹெர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 by 2 F0. சரிங்களா? அப்போ என்னுடைய புது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? அந்த F0க்கு பாதி தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். நோ டவுட் சார். So next, a series RLC circuit has a bandwidth of 300 radian per second at a resonance frequency of 3000 radian per second. When excited by a voltage source of 100 volt, the inductance of the coil is 0.1 Henry. The value of R and the voltage across the capacitor are respectively. இதுல எனக்கு பேண்ட்வித் கொடுத்துட்டான். அதோட வேல்யூ வந்து 300 ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒமேகா எஸ் உடைய வேல்யூ 3000 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எல்லோடைய வேல்யூ 0.1 ஹென்ரின்னு கொடுத்தாச்சு. ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா சார்? ஸோ வி நோ தட் bandwidth F2 minus F1 which is equal to bandwidth which is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? Fs divided by quality factor. சரிங்களா? இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஒமேகாவால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா பேண்ட்வித் வந்து ரேடியன்ல ஒமேகாவால 2π மல்டிப்ளை பண்ணிட்டா இங்க இருக்கிறது which is nothing but this 300 radian per second. இந்த Fs வந்து ஒமேகா எஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடும் 2π மல்டிப்ளை ஆகக்குள்ள. அப்ப therefore 300 which is equal to
3000 divided by Q. So therefore Q equal to 10 அப்படின்னு கிடைச்சிரும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? I hope it is clear. And we know that quality சார் factor இந்த Q சார் சொல்லுங்க. சார் இந்த சம்ல இந்த ஒமேகா எஸ் போடுறீங்களா சார்? அது டைரக்டா எஃப்எக்ஸ்ன்னு நம்ம டினோட் சார் பண்ணிட்டோம்னா எடுக்க சம் முடியாதுங்க தப்பாயிரும்ல சார். சார்? எஃப்எஸ் ஏன் எடுக்க ஏன் முடியாதுன்னா சார் இது? எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் வந்து ரேடியன் பெர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒமேகாவோட யூனிட் தான் ரேடியன் பெர் செகண்ட். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஓகே வந்து சார், ஹெர்ட்ஸ். ஓகே. எஸ் சார், எஸ், எஸ். ஓகே சரிங்களா? சார், அப்போ ஓகே, ஓகே கொஸ்டினை சார். வந்து நம்ம தெளிவா படிக்கணும். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கான். அது வந்து ஒமேகால கொடுத்துருக்கான். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில கொடுத்துருக்கான். எனக்கு வந்து நார்மல் ஃப்ரீக்வன்சி தான் வேணும். அதனால தான் நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கம் 2π மல்டிப்ளை பண்ணா ஒமேகாவுக்கு மாறிடும். அதனால எடுத்திருக்கிறேன். கரெக்ட் ஸோ சார், ஓகே. ஓகே சார், ஓகே. குவாலிட்டி கரெக்ட் ஃபேக்டர் சார், ஓகே. சாரி சார். கரெக்ட் சார். நீங்க சொன்னது கரெக்ட் சார். நான் அந்த யூனிட்ட வந்து பார்க்கல சார். ரேடியன் பெர் செகண்ட வந்து That கவனிக்கல. is also very important சார். ஏன்னா சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கும் நமக்கு மார்க் போறதுக்கு சான்சஸ். அதனால கொஸ்டினை கொஞ்சம் தெளிவா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர் Q இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஃபார்முலா தெரியும் ஒமேகா எல் டிவைடட் பை ஆர் அப்படின்ட்டு. அப்ப 10 விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகாவோட வேல்யூ வந்து இது வந்து என்னுடைய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எவ்வளோ? 3000 இன்ட்டு எல்லோட வேல்யூ 0.1 டிவைடட் பை ஆர். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 0.1 வைக்கக்குள்ள இன்னொரு ஜீரோ கேன்சல். அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 ஓம். சரிங்களா சார்? அப்போ therefore உடைய ஆப்ஷன் வந்து ஒன்னு B-யா இருக்கணும், அப்படி இல்லைன்னா C-யா இருக்கணும். இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். இப்போ எனக்கு சப்ளை வோல்டேஜ் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 100 வோல்ட். Q வந்து 10. அப்போ VC யோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Q into VS which is equal to 10 into 100 which is equal to 1000 வோல்ட். அப்ப ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்கா? sir. சார் எனி டவுட்? நோ சார். நோ, நோ. சூப்பர். அடுத்தது the circuit given below is constituted by an iron core and a capacitor. At resonance, the circuit behaves like. இதுல என்ன சார் ஒரு ஆன்சர் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல? எனி ஐடியா? ரெசோனன்ஸ் XL equal to XC. Pure resistor value of R, sir. Pure resistance value of R. Okay, not bad. So we know that இதுதான் வந்து என்னுடைய பிராக்டிக்கல் ரெசோனன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு அந்த ஒரு டெரிவேஷன் எல்லாம் போட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? அவன் கரெக்டாரா? எஸ் அப்போ சார், எஸ் சார். இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். RP is equal to R square plus XL square divided by R. Similarly, XP which is equal to R square plus XL square divided by XL அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார், அப்போ எஸ் என்னோட சார். ஓவரால் இம்பிடன்ஸ் வந்து இது வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு இன் பேரலல் இருக்கு. ஐ am already told that இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து it is dependent of this XL also. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கணும், இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோட வேல்யூ எடுத்துக்கிறேன். ஆர் ஸ்கொயர் போச்சுன்னா ஆர் பிளஸ் சம் எக்ஸ்எல் ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ன்னு கிடைக்குமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க சார், காம்ப்ளிகேட் பண்ணிக்க ஓகே வேணாம். சார். சரிங்களா? இது இங்க இருக்கிற ஆரோடைய வேல்யூ. ஆனா எனக்கு இதை நான் பேரலல் காம்பினேஷனா மாத்தக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்கு, இந்த ஆரை விட அதிகமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதை என்னுடைய ஓவரால் ரெசிஸ்டன்ஸா மாறும். ஏன்னா இந்த சர்க்யூட் நான் போடக்குள்ள இப்படி இருக்கும். ரைட் சார், கரெக்ட். got it or not? This is RP, this is XP, this is XC. இது ரெண்டு எனக்கு என்ன ஆயிரும், ரெசோனன்ஸ்ல கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு ரெசோனன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து which is equal to XP, சாரி RP. RP யோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலால இருந்து பார்த்தோம்னா R plus XL square by R. கிளியருங்களா? அப்போ therefore கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸை விட அதிகமான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். we know that ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல எப்போதுமே வந்து பியூர் ரெசிஸ்டிவா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறது தான் முக்கியம். இங்க இருக்கிற ஆரை விட அதிகமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். a pure resistor of value much higher than R. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே சார், கிளியர். சரி, இதெல்லாம் வந்து ஐஇஎஸ்ல கேட்ட क्वेश्चन சார். இப்ப நான் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதனால பார்க்க சிம்பிளா இருக்கும், பட் சின்ன சின்ன ட்விஸ்ட் அங்கங்க இருக்கும். சரிங்களா?
Okay. So next, with reference to series resonance, state whether the following statements are true or false. First one, resonance frequency is the geometrical mean of two half power frequency. At resonance, circuit behaves as resistive circuit. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் சார் தப்பு? சார் ரெண்டுமே கரெக்ட் சார். ரெண்டுமே கரெக்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். என்னோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 f2 ஜியோமெட்ரிக்கல் மீன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். இதுதான் இதுக்கான வேல்யூ. அப்போ இந்த சர்க்யூட் கரெக்ட். ரெசனன்ஸ்ல இட் ஷுட் பி அ ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்கா தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், the self capacitance of a coil measured by the resonating capacitor. The measurement gives the value of tuning capacitor as C1 equal to 460 picofarad at a frequency of F1 2 megahertz. The second measurement at F2 equal to 4 megahertz yields a new value of tuning capacitor C2 equal to 100 picofarad. The distributed capacitance CD will be. சார் இது கொஸ்டின் படிக்க உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தெரியும் சார். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஜெனரலா ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L into C. ரூட் எல்சி. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூவா நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அ ரெசனேட்டிங் கெப்பாசிட்டர். சரிங்களா? அப்ப இதோட வேல்யூ வந்து டியூன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறான். சரிங்களா? அந்த கெப்பாசிட்டர் நான் டியூன் பண்றேன் அப்படி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறான். அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, சியை வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல C1 பிளஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு வேரி ஆகுதுன்னு எழுதலாம். அந்த மாதிரி செகண்ட் கேஸ்ல C2 பிளஸ் CD அப்படின்னு எழுதலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எனக்கு FS ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2 மெகாஹெர்ட்ஸ் 2 into 10 to the power of 6 which is equal to 1 divided by 2 by square root of L into C1 plus CD அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா சார்? இப்போ L ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியுமான்னு பார்த்தா அதை பத்தி எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு வச்சுக்கலாம். ஐ டேக் L into C1 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் இருக்கட்டும். C1 plus CD இதை வந்து எப்படி நான் கிராஸ் மல்டிப்ளை கொண்டு வந்துக்கிறேங்க சார். அண்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா? அப்போ இது வந்து 4 pi square which is equal to some 2 into 10 to the power of 2ங்கிறத 4 போட்டுக்கிறேன். 4 into 10 to the power of 12 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? கரெக்ட் சார். ஓகே. அப்போ therefore C1 plus CD which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 into 10 to the power of 12 divided by 4L pi square. So similarly C2 செகண்ட் கேஸ்ல இருக்கிற வேல்யூ plus CD which is equal to என்னன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 4 மெகாஹெர்ட்ஸ் வருது. அப்போ 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16 into 10 to the power of 12 divided by 4L pi ஸ்கொயர்னு கிடைக்கும். You take this equation as 1 and you take this equation as 2. நான் என்ன பண்றேன்னா 1 by 2 போட்டுக்கிறேன். அப்போ therefore என்ன கிடைக்கும்? C1 plus CD divided by C2 plus CD which is equal to 4 by 10 power 12 divided by 16 into 10 to the power of 12. So both will cancel. அடிச்சோம்னா 1 by 4ன்னு வரும். Therefore C1 plus CD சரிங்களா into 4 which is equal to C2 plus CD அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 4CD இருக்கு. இங்க CD ஈக்குவல் என்ன சொல்லுன்னா 3 times of CD which is equal to C2 minus 4C1. இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்ப therefore 3 CD நான் கால்குலேட் பண்ணணும். C2 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இட் இஸ் 100 பிகோஃபாரட் மைனஸ் 4 into C1 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 460 picofarad. சற்று ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். நான் போடுறது கரெக்டாங்க.
Okay, sir. So this is the formula already we discussed. So C1 F1 ஓட வேல்யூ நோட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி C2 ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். It is nothing but 100 picofarad and the corresponding frequency is 4 megahertz. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை போட்டேன். அப்போ 3/2 அப்படின்னு சொல்லி போடக்குள்ள சிமிலர்லி எனக்கு வந்துடும். இப்போ டிவிசிபிள்ல போடக்குள்ள இந்த 2π எனக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இதை வந்து நான் √L இன்டூ √C1 + CD போடக்குள்ள இந்த √L வந்து எனக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப மீதி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் இங்க இருக்கிறது. சரிங்களா? அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா 10⁶ கேன்சல், இதுவும் கேன்சல். இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 times which is equal to C1 plus CD divided by C2 plus CD. Therefore 2C1 plus 2CD which is equal to C1 plus CD. If I rearrange all those equations, CD which is equal to C1 minus 2C2. Therefore C1 உடைய value வந்து 460 minus 2 times of C2 ஓட value வந்து 100. 260. சார் ஒன்றும் இல்லை, இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிருப்பேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டிருப்பேன். இங்க போடக்குள்ள C1 CD போட்டேன். அப்ப இங்க ரெண்டை ஸ்கொயர் பண்ணா எனக்கு 4ன்னு வரணும். இந்த ஸ்கொயர் பண்றதை நான் விட்டுட்டேன். ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 4CD 4C2 அப்படின்னு கிடைக்கும். C1 C2. அப்ப therefore இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3CD which is equal to C1 minus 4C2. அப்ப therefore இங்க 4ன்னு போடக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா 16 கிடைக்கும். அப்ப 3CD ஓட வேல்யூ. therefore CD is equal to 20 picofarad. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் சார். சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்க இந்த மாதிரி சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சார் ஆடிபிளாவே இல்ல. ஆக்சுவலி என்னன்னா சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஐ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சம். In an RLC series circuit with constant voltage source but of frequency varying from 0 to infinity, the circuit is said to be in electrical resonance when? Resonance வந்து நீங்க எப்ப சார் அக்கர் ஆகும்? XL equal to XC. XL is equal to XC. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் அதுல இருக்கே. Z equal to R. எஸ் மேம், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the resonance frequency of the circuit. ஓகே, இது எப்படி சார் கால்குலேட் பண்றது ரெசோனன்ஸ் frequency? இப்ப பாத்தீங்கன்னா இது சீரியஸ்லயும் இல்ல பேரலலியும் இல்ல, கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஓவரால் இம்பிடன்ஸ் என்னங்கிறது கால்குலேட் பண்ணணும். அப்ப இது ரெண்டே எனக்கு பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு, இது அதுக்கு சீரியஸ்ல இருக்கு. அப்ப therefore இதுக்கு ஃபர்ஸ்ட் பேரலல் காம்பினேஷன் எடுப்போம். அப்ப எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் நத்திங் பட் j ஒமேகா. இதை நீங்க மொத்தமா எடுத்துக்கிறீங்கன்னா j இன்டூ எக்ஸின்னு போட்டுக்கோங்க, இல்ல -jx. இதான் எனக்கு ஃபார்முலா. சரிங்களா, இது வந்து j இன்டூ எக்ஸ்எல் இதோடைய வேல்யூ. அப்ப இதை நான் வந்து இப்படி ரீட்ரான் பண்ணிக்கிறேன் எனக்கு புரியுற மாதிரி. சரிங்களா, இது -jxc, இது jxl, இது வந்து r. அப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் -j(r(xc) divided by r minus jxc ன்னு கிடைக்கும். கிளியருங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ இது கூட நான் என்னத்தை ஆட் பண்ணணும்? சீரியஸ் காம்பினேஷன்ல jxl இருக்கு. இப்போ இதை நான் ஆட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. அப்ப therefore இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஓவரால் இசோடைய வேல்யூ. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா jj -1. அப்ப therefore xl xc. jj வந்து எனக்கு மைனஸ் j is equal to -j(r(xc) plus உள்ள மல்டிப்ளை இருக்கும் j(r(xl) plus xc xl divided by
R minus JXC அப்படின்னு கிடைக்கும். So therefore XC, XL, I take plus J outside. So therefore RXL minus RXC divided by R minus JXC. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணா கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். R plus JXC divided by R plus JXC அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா R ஸ்கொயர் பிளஸ் XC ஸ்கொயர் அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல கிடைச்சிரும். மேல என்ன கிடைக்கணும் மல்டிப்ளை பண்ணா R இன்டூ XC XL இந்த டேர்ம் எனக்கு கிடைச்சிரும். இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா பிளஸ் J இன்டூ R இன்டூ XL மைனஸ் R இன்டூ XC. சரிங்களா? அகைன் நீங்க ஜேவால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் J XC ஸ்கொயர் இன்டூ XL. சரிங்களா? அதே மாதிரி என்ன கிடைக்கும் மைனஸ் ஆஃப் மைனஸ் XC இன்டூ RXL மைனஸ் RXC அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா சார்? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Z is equal to RXC XL minus XC R into XL minus R into XC divided by R square plus XC square. சரிங்களா? பிளஸ் இமேஜினரி டேர்ம் வந்து என்னது J இன்டூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா RXL மைனஸ் RXC பிளஸ் XC ஸ்கொயர் XL. சரிங்களா? டிவைடட் பை R ஸ்கொயர் பிளஸ் XC ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது நீங்க இப்படி போடாம டைரக்டா நம்பர்ல போட்டாலும் அது உங்களுடைய விருப்பம் சார். உங்களுக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு டீடைல்டா போடுறேன். இப்போ ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய ரியல் பார்ட் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், ரியாக்டிவ் பார்ட் வந்து என்னவா இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்குல்ல இதை நீங்க ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிடுங்க. அப்ப இந்த டினாமினேட்டர் இருக்கிறது ஜீரோக்கு இந்தாண்டா போயிடும். மீதி என்ன இருக்கும்னா R இன்டூ XL மைனஸ் XC. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் XC ஸ்கொயர் XL அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஸோ இந்த மைனஸ்க்கு நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா R இன்டூ XC மைனஸ் XL which is equal to XC square XL ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடணும் சார். சரிங்களா? இப்போ we know that X is equal to 1 by omega C. சரிங்களா? அப்போ R into 1 by omega C minus X ஓட வேல்யூ omega L which is equal to 1 by omega square C X square அப்போ omega square C square into omega into L. அப்போ ஒரு ஒமேகாவுக்கு ஒரு ஒமேகா கேன்சல். சரிங்களா? இப்போ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா now you substitute all those values L is equal to 0.2 R equal to 1 C is equal to 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ R ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் it is nothing but 1. அப்போ 1 into 1 by omega C. C ஓட வேல்யூ 1. அப்போ omega மைனஸ் L ஓட வேல்யூ வந்து 0.2. அப்போ 0.2 omega which is equal to 1 divided by omega into C square ஓட வேல்யூ வந்து என்னது 1. L ஓட வேல்யூ 0.2. therefore 1 minus 0.2 omega square divided by omega which is equal to 0.2 divided by omega ன்னு கிடைக்கும். So omega omega cancel. therefore 0.2 omega square which is equal to 0.8. இதை அடிச்சோம்னா 4. omega equal to 2 radian per second. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? இதை நீங்க ஃபர்ஸ்டே போட்டாலும் ஓகே, இல்ல கடைசியா போட்டாலும் ஓகே. இட்ஸ் யுவர் விஷ். உங்களுக்கு புரியறதுக்காக நான் டீடைல்டா போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து ஐஇஎஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் சார். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்க ஓவரால் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சு அதோட ரியாக்டிவ் பார்ட் ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஒரு சில சம்ஸ்ல நீங்க ரியல் பார்ட்டை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ஏதாவது நீங்க இதை அட்டன் பண்ணிக்கோங்க. கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். Okay. So next, an RLC series resonance circuit has the following parameters. Resonance frequency கொடுத்துட்டாங்க, impedance at resonance கொடுத்துட்டாங்க, quality factor கொடுத்துட்டாங்க. Calculate the capacitance அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. Okay. So we know that என்னுடைய quality factor கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சார்?
ஒமேகா எல் டிவைடட் பை ஆர். ஸோ இந்த இடத்துல நான் ரியாக்டிவ் பவர்னு சொல்லியிருக்கேன். ரியாக்டிவ் பவருக்குள்ள எக்ஸ்எல்லும் வரலாம், அப்படி இல்லைன்னா என்ன வரலாம், எக்ஸியும் வரலாம். எக்ஸ்எல்ங்கிறதுனால ஒமேகா எல்னு போடுறோம், எக்ஸின்னு வந்தா 1 ஒமேகா சின்னு வரணும். அப்போ குவாலிட்டி ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபார்முலா நான் எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை ஒமேகா இன்டூ ஆர் இன்டூ சி அப்படின்னு என்னால எழுத முடியும். புரியுதுங்களா? அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் வந்து என்னது 25 which is equal to 1 divided by ஒமேகாவோட வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா 5000 divided by 2 பைன்னு கொடுத்துருக்கான். அப்போ 2 பை எல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டா ஒமேகாவோட வேல்யூ வந்து என்னது 5000. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஒமேகா எஸ் இஸ் ஈக்குவல் டு 5000. இதை 2 பை எஃப்எஸ்ன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். அப்ப எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 5000 டிவைட் பை 2 பை ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த 2 பை ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு போயிட்டா மீதி இருக்கிறதா வந்து என்னது எனக்கு ரேடியன் பர் செகண்ட்னு வரும். அப்ப டைரக்டா ஒமேகாவோட வேல்யூ 5000ன்னு போட்டுக்கிறேன். இன்டூ ஆரோட வேல்யூ வந்து 56. ஏன் 56னா வி ஆல்ரெடி நோ தட் என்னுடைய ரெசனன்ஸ் கண்டிஷன்ல என்னுடைய நெட்வொர்க் வந்து பியூர் ரெசிஸ்டிவா இருக்கும். அதுதான் என்னுடைய ஆரோட வேல்யூ இன்டூ சி. அப்ப therefore C is equal to 1 divided by 56 into 25 into சரிங்களா 5000 அப்படின்னு சொல்லி போட்டா இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஸோ 5 into 25 இது வந்து 10 to the power of -3 போட்டுக்கிறேன். டிவைட் பை 5 into 25 125. அப்போ 56 into 125 600 700 725 500 620 சாரி 630 600 150 750. அப்ப அடிச்சோம்னா 0 0 மீதி 1 10 மீதி 1 7. இதை மல்டிப்ளை பண்ணா 7000 வருது. 10 to the power of -3 divided by 7000 10 to the power of +3 போட்டுக்கிறேன். therefore 1/7 into 10 to the power of -6 இது வந்து மைக்ரோஃபாரட். 1/7 நான் எப்படி எழுதலாம்னா 10 7 அடிச்சோம்னா 1 7 7 மீதி 3 4 7 28 அகைன் 2 அப்ப அடிச்சோம்னா 2 1.143 பக்கம் வருது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார்? அப்ப therefore இதை வந்து எப்படி எழுதலாம்னா 0.143 மைக்ரோஃபாரட் அப்படின்னு என்னால எழுத முடியும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். சார் புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? Yes, sir. So say yes or no. எஸ் சார், புரியுது சார். சரி நீங்க சொன்னாதான் அடுத்த சம் போக முடியும். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ இதில் பாருங்க நான் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1500 ஹெட்ஸ். அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 100 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சப்ளை வோல்டேஜ் வந்து 100 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்னுடைய பேண்ட் வித் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 750 ஹெட்ஸ். சரிங்களா? அதுவும் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் எல் அண்ட் குவாலிட்டி ஃபேக்டர் இது எல்லாமே கேட்குறான். சொல்றது புரியுதுங்களா? ஸோ வி நோ தட் பவர் பி இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, ஒன்று ஐ ஸ்கொயர் ஆர்னு போடலாம், அப்படின்னா வி ஸ்கொயர் பை ஆர்னு போடலாம். இப்போ எனக்கு இங்கே வோல்டேஜ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். 100 ஈக்குவல் டு வி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது 100 ஸ்கொயர், அதனால சப்ளை வோல்டேஜ் டிவைட் பை ஆர். இப்போ ஒரு 100க்கு ஒரு 100 அடிச்சோம்னா therefore ஆரோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 100 ஓம். ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவாலிட்டி ஃபேக்டர். இப்போ பாத்தீங்கன்னா 100ல இது ரெண்டும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப மற்ற ரெண்டுமே தப்பு. இப்போ அடுத்த பாராமீட்டர் நான் கண்டுபிடிக்கணும். குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா என்ன, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். we know the bandwidth equal to fs divided by q. அப்போ fs ஓட வேல்யூ வந்து எவ்வளோ 1500 டிவைட் பை 750 அடிச்சோம்னா 2. அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் ஐ மீன் பேண்ட்வித் 2 இருக்கிறது இங்க மட்டும்தான். சாரி, குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ வந்து 2. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் சி தப்பு. ஸோ நீங்க therefore தேர்ட் என்னது எல் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு எல் தேவைப்படா நீங்க ஈஸியா போட்டுடலாம். எல் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலா, we know that omega L quality factor is equal to omega L divided by R. சரிங்களா? அப்போ omega L which is equal to quality factor ஓட வேல்யூ வந்து என்னது 2, R ஓட வேல்யூ என்னது 100. சரிங்களா? so therefore
So L is equal to 2 into 100 divided by 2 pi into Fs. Fs ஓட வேல்யூ வந்து எவ்வளோ 1500. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இந்த ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல். கரெக்டாக தானே போட்டிருக்கேன். இங்கே கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேனா சார்? அதை விட்டு செக் பண்ணுங்க. ஒமேகா L divided by C. L is equal to calculate. சரிங்க சார், நான் எல் மட்டும் என்னன்னு சொல்றேன். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஃப்ரம் த அதர் டூ ஆப்ஷன் யூ நெக்லெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏசி சீரியஸ் சர்க்யூட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் கிவன் பிலோ இன் ஹெட்ஸ் இஸ். இட் இஸ் வெரி சிம்பிள். இதில் வந்து என்னன்னா எனக்கு கப்புள்டு சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்குறான். சரிங்களா? டாட்டட் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்கல. This is 2F, this is 2 Henry, this is 2 Henry, and the mutual inductance between these two is 1 Henry. அப்போ இது ரெண்டுமே வந்து எனக்கு சீரியஸ் ஏடிங்ல சாரி சார், இங்க டாட் இங்க கொடுத்துருக்கிறான், இந்த சம்ல இங்க கொடுத்துருக்கிறான். அந்த ஏரோக்கு பக்கத்துல பாருங்க, உங்களுக்கு டாட் கிளியரா தெரியும். சரிங்களா? அப்போ இதுல கரண்ட் என்டர் ஆகுது, இதுல கரண்ட் லீவ் ஆகுது. அப்போ சீரியஸ் அப்போசிங். அப்போ L ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவலன்ட் என்ன ஃபார்முலா? L1 plus L2 minus 2M. So therefore 2 plus 2 minus 2 which is equal to 2 Henry. அப்போ L உடைய வேல்யூ வந்து 2 Henry. சரிங்களா சார்? ஒன்ஸ் அகைன். அப்போ L ஓட வேல்யூ எனக்கு இங்க கிடைச்சிருச்சுங்க சார். L. C ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 farad கொடுத்துருக்காங்க. அப்போ ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி Fs is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? 1 divided by 2 pi square root of L into C. Both are 2. அப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது 2 தான் வரும். 1 divided by 4 pi. அப்போ ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட். ஃபார் அ சீரியஸ் RLC ரெசோனன்ஸ் சர்க்யூட் which one of the following use the impedance at which lower and upper half power frequencies respectively? சரி, இது வந்து ரொம்ப 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 சிம்பிள். இது எதுவுமே போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். சரிங்களா? இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்பிடன்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ என்னுடைய இம்பிடன்ஸோட டயக்ராம் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல திஸ் இஸ் மை எஃப்எஸ். சரிங்களா? இப்போ ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கக்குள்ள இதுதான் வந்து என்னுடைய ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. திஸ் இஸ் F1 அண்ட் திஸ் இஸ் F2. சரிங்களா? இது கரண்ட்டுக்கு போடக்குள்ள இந்த மாதிரி வரும் சார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? கரண்ட்டுக்கு போடக்குள்ள வரும். திஸ் இஸ் கரண்ட் அண்ட் திஸ் இஸ் இம்பிடன்ஸ். சரிங்களா? அப்போ ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஹாஃப் பவர்னு கேட்டிருக்கிறான். கரெக்டா? ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னா இதோடைய வேல்யூ வந்து என்னது? 0.707 டைம்ஸ். சரிங்களா? IM அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இது வந்து நான் கரண்ட்டுக்கு சொல்றேங்க சார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். சரிங்களா? இது வந்து IM. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ IMல வந்து இம்பிடன்ஸ் வந்து எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அப்போ 0.707ல இம்பிடன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? எனக்கு அதிகமா இருக்கணும். இங்க கரண்ட் வந்து √2 டைம்ஸ் குறையுது. அதாவது 1/√2 டைம்ஸ் வந்து எனக்கு என்னவாகுது? குறையுது. அப்பதான் 1/√2 தான் எனக்கு என்னது? 0.707ன்னு சொல்லுவேன். அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் R வந்து எப்படி இருக்கும்? √2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர் வாட் ஐ எம் சேயிங்? எஸ் சார். புரியுதுங்களா? ஏன்னா கரண்ட் குறையுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு இங்க வியும் என்ன? V is equal to IR ரெசோனன்ஸ்ல. அப்போ ரெண்டுமே ப்ரொபோர்ஷனேட் தான். R தான் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு கரண்ட் இங்க குறையுதுங்கக்குள்ள எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? I is equal to V/R. சரிங்களா? அப்ப கரண்ட் √2 டைம்ஸ் குறையுதுன்னா இது வந்து √2 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னு மீனிங். அதுதான் அங்க வேற எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ √2 into R. சரிங்களா? இதுதான் வந்து F1லயும் F2லயும் வரக்கூடிய வேல்யூவா இருக்கும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆங்கிள் எல்லாம் போட்டு கொடுத்து குழப்பிருப்பான். நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. இப்ப நான் சொல்லியிருப்பேன் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விட கம்மியான ஃப்ரீக்வன்சில என்னோட நெட்வொர்க் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சீரியஸ் ரெசோனன்ஸ்ல Capacitive. கெப்பாசிட்டிவ்.
கெப்பாசிட்டிவ்னா ஆங்கிள் வந்து நெகட்டிவ்ல இருக்குமா பாசிட்டிவ்ல இருக்குமா? கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்கும். எஸ் சார். நெகட்டிவ் சரிங்களா? தான். கெப்பாசிட்டிவ். இங்க வரக்குள்ள இண்டக்டர்னு வரக்குள்ள பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ். சரிங்களா? அப்ப எஸ். தேர்ஃபோர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? R வந்து √2 டைம்ஸ் அதிகமாகுது. கெப்பாசிட்டர்ங்கிறதுனால உங்களுக்கு லாகிங்ல இருக்கும். கரெக்ட். கரண்ட் வந்து கெப்பாசிட்டிவ்ல லீடிங் என்ன இண்டக்டன்ஸ் மேம்? என்ன மேம்? என்னங்க மேம்? அந்த எல்லுக்கும் சிக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொன்னீங்கல்ல அது எப்படி சார் அந்த கான்செப்ட்? இந்த 1 செகண்ட் மேம். இப்போ நான் XC எழுதுறேன்னு வச்சுக்கங்க. எனக்கு ஃபார்முலா என்னது? 1 டிவைடட் பை j ஒமேகா c ன்னு வரணும். அப்ப இந்த j மேல போகக்குள்ள எனக்கு என்னவாகும்? மைனஸ் j ஒமேகா c ன்னு வரணும். அப்ப x யோட வேல்யூ மைனஸ் j ஒமேகா c ன்னு எழுதுவீங்க. சரிங்களா? அப்போ இத நான் எப்படி எழுதலாம்னா மைனஸ் j வ அட் an angle of minus 90 டிகிரின்னு எழுதலாம். புரியுதுங்களா? பியூர் இண்டக்டரா இருந்ததுன்னா. ஓகே சார். புரியுதுங்களா மேம்? இம்பிடன்ஸ் ஆஸ்பெக்ட்ல எழுதக்குள்ள மைனஸ் 19 போடுவோம். அப்போ இங்க கெப்பாசிட்டிவ் வர்றதுனால எனக்கு வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். இந்த 45ங்கிறது நீ போட வேணாம். அது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். cos இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 which is equal to 45 டிகிரிங்கிற வந்துரும். புரியுதுங்களா? ஏன்னா 0.707 தானே வேரி ஆகுது. ஓகே சார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுதுங்க சார். அப்ப எக்ஸ்எல்க்கு வந்து j ஒமேகா எல்னு போடுவோம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்எல் அட் an angle of 90 டிகிரின்னு போடுவோம். அப்ப இண்டக்டிவ்ல என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். அப்ப therefore 2r into √45. அப்ப F2 தான் வந்து எனக்கு இண்டக்டிவ். அதனால இது பாசிட்டிவ்ல இருக்கு. F1 வந்து கெப்பாசிட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே கிளியருங்களா? சார். தேங்க்யூ சார். கிளியர். Okay, sir. So next, for a series resonance circuit, what happens to the quality factor when the capacitance of the circuit is increased 3 times and frequency is slashed by 4 times? The capacitance base பண்ணி quality factor கொடுத்திருக்கிறான். We know that Q is equal to 1 divided by omega C into R. இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா capacitance வந்து 3 டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. அப்ப C is raised by 3 times. அதே மாதிரி frequency வந்து ஸ்லாஷ்னா கம்மியாகிறது by 4 times. அப்ப இதை நான் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 divided by omega into 3c into r by 4. சரி frequency தானே omega by 4. அப்போ 4 divided by 3 into omega cr. இது வந்து பழைய வேல்யூ 1 by omega cr. அப்ப therefore 1.33 times வந்து பழைய வேல்யூவை விட அதிகமா இருக்கும். அதுதான் என்னுடைய மீனிங். அப்ப it increases to 1.33 times. சரிங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? Otherwise you நோ take சார். Q1 C1 omega 1. அப்ப Q2 is equal to 1 divided by omega 1 divided by 4 into 3C1 plus into R னு போட்டுருங்க. இப்ப இதை நீங்க rearrange பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் which is equal to 4 by 3 of Q1. அப்ப இதை அடிச்சோம்னா 1.33 ன்னு வரும். இப்ப next, for the above circuit the current source is sinusoidal with frequency equal to resonance frequency of the circuit. What is the value of current through the resistor? Which is equal to I. இங்க என்ன கரண்ட் இருக்கோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல மொத்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியா தான் ஃப்ளோ ஆகும். So therefore the current through the resistance is I. That's all. So any doubt up to this? So I No, solved sir. some different variety of problems. I hope it is very clear understanding in resonance circuits. சரிங்களா சார்? So இதுதான் என்னுடைய question. The resistance of a certain length of wire having a diameter 6 mm is 5 ohm. The wire is drawn such that diameter becomes 3 mm. The new resistance. அதாவது இது வந்து நம்ம கையில கொடுத்துருக்கிற ஒரு ஒயர். இதோடைய டயாமீட்டர் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 6 mm கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ohm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப இதை நான் உங்க கையில கொடுக்குறேன். நீங்க சும்மா இல்லாம என்ன பண்றீங்க? இப்ப இந்த ஏதாவது ஒரு மிஷின்குள்ள விடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒயர் வந்து இன்னும் மெலிசா ஆயிடுது. சரிங்களா? இந்த ஒயர் வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கோ. ஒரு குறிப்பிட்ட கம்பி உங்க கையில கொடுக்குறேன். இப்ப அதோட லென்த் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னவாயிரும்? லென்த் வந்து எனக்கு டிஃபால்ட்டா மாறிடும். பட் இப்போ இதோடைய டயாமீட்டர் வந்து 3 mm னு கொடுத்துட்டான். இதோடைய ரெசிஸ்டன்ஸ் R தான் என்னன்னு கேட்கறான். இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் வந்து சேம் தான். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் இஸ் சேம். சரிங்களா?
அப்போ ஏன்னா எனக்கு லென்த் பத்தின டேட்டா இதுல குடுக்கல சார். அதனால தான் நான் வால்யூம் போறேன். இல்லைன்னா போகணும்னு அவசியமே இல்ல. இப்ப டயாமீட்டர் குடுத்திருக்கிறான். லென்த் வந்து அந்த ஒரு டேட்டா குடுத்திருந்தானா, நான் டைரக்ட்டாவே ஃபார்முலால போட்டுறலாம். என்ன ஃபார்முலா? R is equal to rho L by A. இதுல போட்டுறலாம். டயாவ வந்து நம்ம ஏரியா கூட செக் பண்ணிக்கலாம். We know that A is equal to இது வந்து pi R ஸ்கொயர்ல வரும். But we know that R is equal to D by 2. ஆனா டயாமீட்டர் தான் குடுத்திருக்கிறான். அப்ப D by 2 the whole square which is equal to pi by 4 D square. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல R சேம் மெட்டீரியல் தான். அப்ப R is directly proportional to L1 divided by pi by 4 constant, therefore D1 square அப்படின்னு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. இப்ப R2 is directly proportional to L2 divided by D2 square அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இதுல L ஓட வேல்யூ பத்தி அவங்க குடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட வால்யூமை கால்குலேட் பண்ணணும். So we know that இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேட்டா. அப்ப சிலிண்டருடைய வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? பை இன்டூ ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஹச்சுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன்? எல்ன்னு போட்டுக்கிறேன். லென்த்ன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே சார். புரியுது சார். புரியுதுங்களா? போடுறேன். அப்ப இது எல்லாத்துமே 1ன்னு போட்டுக்குங்க. இதோடைய ஏரியா வந்து எனக்கு இந்த வால்யூம் வந்து மாற போறது கிடையாது. அப்போ பை R1 ஸ்கொயர் L1 சரிங்களா? which is equal to pi into R2 ஸ்கொயர் L2. இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கணும். இப்போ இங்க டயாமீட்டர் குடுத்துட்டான். சரிங்களா? இத வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, D ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு போட்டுக்கிறேன். D1 ஸ்கொயர் டிவைடட் பை 4 into L1 which is equal to D2 square divided by 4 into L2. 4 will cancel. Therefore, L1 by L2 which is equal to D2 square divided by D1 square அப்படின்னு எனக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப D2 ஓட ஸ்கொயர் வந்து எவ்வளவு? ரெண்டாவது கேஸ்ல 3 அப்போ 9. சரிங்களா? டிவைட் பை ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எவ்வளவு? 6 அப்போ 36 அடிச்சோம்னா 1/4. அப்போ இங்க லென்த்தோட ரேஷியோ நமக்கு இங்க தான் கிடைக்குது. அப்போ L1 which is equal to ஆமா. Therefore L2 is equal to 4 times of L1. அப்ப லென்த் வந்து 4 மடங்கு அதிகரிக்குது. இப்ப நீங்க இந்த ஃபார்முலால டைரக்டா போட்டுடலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே சார். புரியுது சார். அப்ப therefore R1 by R2 which is equal to L1 divided by D1 square into D2 square divided by L2. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து எனக்கு R2 தான் கண்டுபிடிக்கணும். R1 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 5. therefore 5 divided by R2. ஃபர்ஸ்ட் கேஸ்ல L1 D1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 6 அப்போ 36 into D2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் 3 ஸ்கொயர் அப்போ 9 டிவைடட் பை L2 ஓட வேல்யூ வந்து 4 டைம்ஸ் ஆஃப் L1. அப்ப L1 கேன்சல். 9ஆல அடிச்சோம்னா 4 9 36. அப்ப R is equal to 6 4 சரி 3 12 இல்ல 4 அப்ப 4 16 into 5 அடிச்சோம்னா 50 80 ஓம். ஆன்சர் என்னதுங்க சார்? 80 ஓம் தான் சார். இந்த 80 ஓம் தான் வரும். 80 ஓம் தான் சார். 80 ஓம் தான். ஓகே சோ தட் இஸ் தி ஆன்சர். நாங்க என்னன்னா லென்த்த எனக்கு வந்து இதுல நாங்க இன்க்ளூட் பண்ணல. அதான் லென்த் கொடுக்காததுனால தான் எனக்கு வால்யூம் வந்து சேம்ங்கிற கான்செப்ட் வச்சு நான் போறேன். அவன் லென்த் கொடுத்துட்டானா இந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்ல. இல்ல. ஓகே சார். புரியுதுங்களா சார்? ஓகே. சோ கொஸ்டின் வந்து சின்ன சின்ன வித்தியாசம் தாங்க சார். அத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோங்கிறது தான் அந்த வித்தியாசமே. ஓகே சார். கிளியர். ம். கிளியருங்களா சார்? சோ இந்த மாதிரி நீங்க கிளியர் சார். வெரைட்டி ஆஃப்